ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம அங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு, சரியா, அதாவது நம்மளுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூ வச்சு தான் என்ன செய்கிறோம், நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆனாலோ இல்லைன்னா ஒரு கேப் டவுன் ஆனாலோ ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கொடுக்குற லெவல்ஸ் வந்து அதே லெவல்ஸ் தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு மாறாது. பட் ஆனால் நம்மளுக்கு இண்டெக்ஸில் கொடுக்குற லெவல்ஸ் மட்டும் என்ன செய்வீங்க, மாறும். சரி, அது நம்மளுக்கு லைவில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்வோம், கால்குலேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து என்ன செய்வோம், நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் சரி. பட் ஆனால் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் நீ கொடுக்குறோமோ ஸோ அதே லெவல்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவோம். அது ரெகுலராக நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதம் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுக்குறதா நான் வந்து சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் ஒரு சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. சரிங்களா? பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்கும். அது நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே நான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் முடியல. கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒர்க் பிஸி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்கும். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் எப்போ அப்படின்றது. சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏடிஎம் ஸ்டேக் என்ன? ஏடிஎம் ஸ்டேக்னால் நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ அது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக இருக்கும். ஸோ அப்போ 23,150 அப்படின்றதுல தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கால் ஆப்ஷனில் வந்து 247, புட் ஆப்ஷனில் 244 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த இது தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஏடிஎம் ஸ்டேக்காக எடுத்துகிட்டு இதில் வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணணும். இதில் நம்ம இண்டெக்ஸில் அது எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூவாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 23,153 அப்படின்ற வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி R1 நம்மளுக்கு 23,396 அப்படின்ற லெவலும், R2 23,447 அப்படின்ற லெவலும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,906 அப்படின்ற லெவலும், S2 நம்மளுக்கு 22,848 அப்படின்ற லெவலும் வந்து கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இதில் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்மளுக்கு லைவில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம என்ன செய்வோம், டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இப்போ ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரீமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து 245 அப்படின்ற லெவலும், R1 297 அப்படின்ற லெவலும், R2 371 அப்படின்ற லெவலும், R3 445 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 199, S2 149, S3 99 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு மாறாத லெவல்ஸ் தான். ஓகே, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறாது. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்டேக், நியர்பை ஏடிஎம் ஸ்டேக் எடுத்து என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.